தொடர்பாக முனைவர் லோ வரகுண பாண்டியன் கவிஞர், எழுத்தாளர், ஆசிரியர், பேச்சாளர் என பன்முகைத்தன்மை கொண்ட ஐயா அவர்களை உங்கள் முன் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். நான் வாழும் போதும் தமிழ் பேசி வாழ வேண்டும், இம்மண்ணில் வீழும் போதும் தமிழ் பேசி வீழ வேண்டும் என்ற கொள்கை முனைப்போடு என்னை ஈன்ற பெற்றோர்க்கும் கல்வி தனை ஈன்ற சான்றோர்க்கும் வாய்ப்பீன்ற திருச்சபையை வணங்கி எனது வாழ்த்துரையை துவங்குகிறேன். என்ன பேசுவது, எங்கிருந்து பேசுவது என்று புரியாமல் திகைத்து போயிருக்கிறேன். தமிழ் இலக்கியத்தில் 10,000 பாடல்களை இயற்றிய கம்பன், அவரை பற்றி சொல்லும்போது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள் என்று சொல்வார்கள். சமூகவியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் பெர்முடாஸ்னு ஒரு தீவு இருக்கும். அந்த பெர்முடாஸ் தீவுக்குள்ளார ஒரு ஃப்ளைட்டு போகும்போது ஜெர்க் ஆகும். அங்கே அந்த ஃப்ளைட்டு போகும்போது அந்த சைடில் ஒரு செகண்டு ஜெர்க் ஆகும். அப்போ ஒரு கமெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஒரு செகண்ட் தாண்டி போச்சு சரியாயிடும். அந்த மந்திரம் இன்று வரை தீர்வு செய்ய விடை கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கு ஒரு பக்கம் அங்கே அட்லாண்டிக்கில் 3 சமுத்திரம் ஒன்றா சேர இடத்துல ஒரு சுழற்சி ஏற்படும், அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 7-8 கப்பல் அங்கே மூழ்கி போயிருக்கு. ஆனால் தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு எலும்பு கூட அங்கே கிடைக்கல. ஒரே ஒரு நாய் எலும்பு மட்டும் கிடைச்சதா வரலாறு சொல்லுது. அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதிராக தான் இருக்குது. அதே மாதிரி தமிழகத்தினுடைய அந்த வரைபடத்துக்குள்ளார இந்த பள்ளப்பட்டி ஒரு புரியாத புதிராக எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிப்பாடுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரியே இந்த பள்ளப்பட்டியில் அதுவும் உமுறு புலவர் அந்த வம்சத்துக்குள்ளார இருந்த ஒரு குட்டி பொண்ணிலிருந்து ஐயா எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கூடிய அமுதகவி ஐயா வரைக்கும் ஒரு இஸ்லாமிய சமூகம் தமிழ் மொழியை வளர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தில் வாலி கூட யார் சண்டை போட்டாலும் வாலியோட பவர் பாதி போயிட்டு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தம்மா துண்டு குழந்தை இந்த பூமிக்குள்ளார இந்த மண்ணுக்குள்ளார பிறந்த தம்மா துண்டு குழந்தைய பின்னி பெடல் எடுக்குது. ஒருத்தர் வருவாருன்னு பார்த்த வெங்கடேசேகர் சொல்லிட்டு இருந்தேன். போன வருஷம் வரும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு லுங்கி கட்டிட்டு வந்தார். சரி, அந்த அமைப்பு சார்பாக வாழ்த்துறாங்கன்னு சொன்னோம். அவர் ஒரு 1 நிமிஷம் பேசுவார்னு பார்த்தேன், 10 நிமிஷம் பேசுகிறார். தமிழ் பின்னி அப்படியே காவிரியாகிற மாதிரி பாய்ந்துட்டு போகுது. அது என்ன மர்மம் என்று எனக்கு தெரியல. எப்படி ஆதி காலத்தில் தமிழனுடைய வாழ்வியல் முறை குமரியிலிருந்து ஆப்பிரிக்கா கண்டம் வரைக்கும் லெமூரியா கண்டம் என்று எப்படி ஒரு இணைச்சிருந்தாங்களோ அது எல்லைக்காக அது வரைக்கும் போனாங்களாம் தெரியாது, அல்லது மொழிக்காக போனாங்களாம் தெரியாது. அது நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பக்கம் கும்மிடி பூண்டியிலிருந்து குமரி வரை, இந்த பக்கம் சென்னையிலிருந்து ஏற்காடு வரை இந்த தமிழ் தேசத்தை 4 பகுதியை ஒருங்கிணைத்தோடு மட்டும் இல்லாமல் அவன் ஆப்பிரிக்க கண்டத்தை பழசு இணைச்சான். தமிழை சொன்னோம்னா ஐரோப்பா கண்டத்தில் சுவிட்சர்லாந்தையும் இணைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை ஐயா அமுதகவி ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய அம்மா ஹேமா அம்மாவிற்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கிறது. தேவநாய புலவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் கூடிய மொழிகளோட எண்ணிக்கை 2575 ஏறக்குறைய 3000 சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு வரலாறு சொல்லுது ஏறக்குறைய ஒரு 7500 மொழிகள் இருக்கு சொல்றாங்க. ஆனால் எத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட ஏறக்குறைய ஒரு 100 மொழிகளுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. அந்த 100 மொழியில் ஏறக்குறைய ஒரு 10-15 மொழிக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த 10-15 மொழியில் 5 மொழி தான் தாய்மையான மொழி என்று வரலாறு கூறுகிறது. அதில் ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம், இன்னொன்று எபிரேயம், இன்னொன்று கிரேக்கம், லத்தீன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இப்ரூ மொழி இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொழிகள் எடுத்து சொன்னோம்னா சீனா இன்னைக்கு அது அன்னைக்கு பேசின மொழி இன்னைக்கு கிடையாது. எபிரேயம் ஒரு மொழியே கிடையாது. கிரேக்கம் லத்தீன் முழுசாக அழித்து புதுசாக தான் உருவாகிருக்குது. அப்போ சமஸ்கிருதம் 4 சோத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மொழியாக மாறி போச்சு. ஆனால் இன்றைக்கு தமிழ் மட்டுமே வாழ்வியல் மொழியாக, வாழ்க்கை மொழியாக,
பக்தி மொழியாக, தேச ஒன்றை வளர்க்கும் மொழியாக, இப்படி எல்லா துறையிலும் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது சொன்னோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு இலக்கண கட்டமைப்பை அன்றைக்கு நம்முடைய ஆண்டோர் வைத்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்க, சமீப காலத்தில் இரும்போடு வாழ்ந்த மனிதன் தமிழ் சொல்லி ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி அமர்நாத் கீழடியில் ஆய்வு செய்துட்டு ஒரு வரலாற்றை கொடுக்கிறார். குட்டி பாப்பா சொல்லிச்சு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு, ஏறக்குறைய கணக்கு 5000 வருஷம் தான் கணக்கில் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் கணக்கில் வரல. ஆனால் இப்போ 10,000 சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அந்த கீழடி இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு வெளிப்பட்டதுன்னு சொன்னோம்னா இன்றைக்கு உண்மையான தாய்மை மொழி, மற்ற மொழிகளுடைய உருவாக்கிய மொழி, மற்ற மொழிகளை வளர்க்கும் மொழி, எத்தனை கலப்புகள் கலந்தாலும் ஒரு தனித்த தன்மையோடு வாடுகின்ற ஒரு மொழி எது சொன்னோம்னா அந்த உலகத்தில் தமிழ் மொழி மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மொழியை வளர்க்கணுங்கிறதுக்காக இங்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத்தையும் ஒருங்கிணைத்திருக்க சொன்னா அவருடைய தமிழ் ஆர்வத்தையும், அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவருடைய தமிழ் ஆர்வத்தையும் மட்டுமே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை அதற்காக குழந்தையிலிருந்து ஆரம்பித்து 3 வயசு குழந்தையிலிருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய ரொம்ப ஐயா ஏகலவன் ஐயா வரைக்கும் இணைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு எது சொன்னோம்னா தமிழாலய அமைப்புக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு இணையா இன்னொரு அமைப்பு இருக்கு சொன்னோம்னா சேவ வேர்ல்டு மரியாதைக்குரிய வெங்கடேசன் ஐயா. இதில் ஒரு வித்தியாசத்தை ஒரு ஒற்றுமைப்பாட்டை நான் பார்த்து மகிழ்றேன். என்ன காரணம் சொன்னோம்னா இங்கே எப்படி இந்த தமிழாலய அமைப்பை கொண்டு போகிறதுக்கு ஹேமா அம்மா இருக்கிறாங்களோ அதே மாதிரி சேவ வேர்ல்டு கொண்டு போகிறதுக்கு மரியாதை சகோதரி கலைவாணி இருக்கிறாங்க. என்ன பாருங்க, ஆணும் பெண்ணும் சமம் சொல்லுவாங்க. ஆணுக்கு ஆண் முதல்ல முந்தின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்முடைய சமூகம் தாய் வழி சமூகம் தான். ஆரம்பத்தில் தாய் வழி சமூகமாக இருந்த நம்முடைய சமூகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பேரு காலத்தை மையப்படுத்தி அவர்கள் 4 சவுத்துக்குள்ள அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் போராடி கொண்டு வர சொல்றாங்க. இப்போ பெண்கள் வளர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம வழி இடம் கொடுக்க சூழ்நிலை ஆயிப்போச்சு. அப்படி கிடையாது வாழ்வியல் முறை. ஆணும் பெண்ணும் கைகோர்த்து சென்றால்தான் குடும்பம் விளங்கும், நாடு விளங்கும், மொழி வளரும். அந்த வகையில் இந்த அமைப்பு நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா அமுதகவி ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அம்மா, என்னுடைய போட்டுதலுக்குரிய அம்மா ஹேமா அம்மா அவர்களுக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்க யார் சொல்றதில்ல, அமுதகவி ஐயா வராரு, ஓகே ரைட்டு. இன்னொரு பையன் வராங்க, அவருடைய குடும்பம் சொல்றாங்க ரைட்டு. ஒரு குட்டி பையன் வந்துட்டு அவன் மாட்டுக்கு பேசுறான். இது என்ன இது? ஒரு தாய் ஒரு தந்தை தான் செய்யக்கூடிய வணிகத்துறை சார்ந்த சமூகத்தில் இயங்கக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு தமிழ் மொழியை கையில் எடுத்திருக்கிறது என்றால் தமிழுக்கு அழிவே இல்லை. அந்த தமிழ் அழியாமல் பாதுகாக்கின்ற உங்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா தொடங்கும் போது சொன்னாங்க என்ன பேசுறதுனே தெரியலன்னு. ஆனால் தமிழின் வாழ்வியல் முறைகளையும் அதன் வரலாறையும் ஆணும் பெண்ணும் சமம் என்றும் எடுத்து கூறி வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.